கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகள் தாலி துறக்கும் சடங்கு நடைபெறுகிறது. அதன் நேரலை காட்சியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகளுக்கு தாலி துறக்கும் சடங்கு நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நெற்றியில் உள்ள பொட்டை அழுத்து வளையல்களை உடைத்து தாலியை திருநங்கைகள் துறந்திருக்கின்றனர். தாலியை துறந்த திருநங்கைகள் ஒன்று கூடி ஒப்பாரி வைத்து அழுதனர். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் இளையராஜா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். இளையராஜா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. இந்துக்களில் புராண நூல்களில் ஒன்றான மகாபாரதத்தை நினைவு கூறும் வகையில்தான் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த 18 நாட்களாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விழா இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 29ஆம் தேதி சித்திரை திருவிழா தொடங்கி 18 நாட்கள் மகாபாரத சொற்பொழிவுடன் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு திருநங்கைகள் மணப்பெண் கோலத்தில் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். அதன் பிறகு இரவு முழுவதும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். புதன்கிழமை இன்று காலை தேரோட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வந்த நிலையில் திருநங்கைகள் அணிந்திருந்த தாலி துறந்து வருகின்றனர். அப்போது திருநங்கைகள் நெற்றியில் உள்ள பொட்டை அழித்து வளையல்களை உடைத்து தாலியை துறந்துள்ளனர். திருநங்கைகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் ஒரு நாள் தாலி கட்டி கொள்கின்றனர். இந்த கோவிலில் எந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டு வேண்டிக் கொண்டு தாலி கட்டி கொள்கிறார்களோ அது நிறைவேறுவதாக அவர்கள் நம்பிக்கை உள்ளது. தாலி துறந்த பின்பு அங்குள்ள கிணற்றுகளில் குளித்துவிட்டு வெள்ளைப்புடவை அணிந்து விதவை கோலத்தில் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று வருகின்றனர். நாளை மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகத்துடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.